வணக்கம். மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியின் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் விறுவிறுப்பாகவும் பார்க்கலாம். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஆஸ்கர் விருது வழங்கும் விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. சிறந்த அனிமேஷன் பிரிவில் ஃப்ளோ திரைப்படம் மற்றும் இந்த ஷேடோ ஆஃப் சைப்ரஸ் குறும்படம் விருதுகளை வென்றது. சிறந்த திரைக்கதை பிரிவுகளில் அனுரா மற்றும் கான்க்ளேவ் படங்கள் ஆஸ்கர் விருதுகளை தட்டி சென்றன. சிறந்த ஒப்பனை மற்றும் சிகை அலங்காரத்திற்கான ஆஸ்கர் விருதை தி சப்ஸ்டன்ஸ் திரைப்படம் தட்டி சென்றது. சிறந்த துணை நடிகருக்கான ஆஸ்கர் விருதை அ ரியல் பெயின் படத்திற்காக கிரேன் கல்கின் வென்றார். சிறந்த துணை நடிகைக்கான ஆஸ்கர் விருதை எமிலியா பர்ஸ் படத்திற்காக சோ சுல்தானா வென்றார். பாஜக கூட்டணி ஆட்சி செய்யும் வட இந்திய மாநிலங்களில் எத்தனை வட இந்திய மொழிகளை பள்ளிகளில் கற்றுத் தருகிறார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் ஆடு நனைகிறதே என்று ஓநாய் அழுத கதையாக தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கையால் தென்னிந்திய மொழிகளை படிக்கின்ற வாய்ப்பு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்கவில்லை என புது சரடு விடுகிறார் ஆளுநர் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்குகிறது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்க உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் 8,21,000 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். இந்த தேர்வு வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பொதுத் தேர்வை கண்காணிக்க 43,446 கண்காணிப்பாளர்களும் 4,470 பறக்கும் படையினரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மாணவர்களின் வசதிக்காக தேர்வு மையங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு எழுதும் 12ஆம் மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு உயர்கல்விக்கும் வாழ்க்கைக்கும் மிக முக்கியமான அடித்தளமாகும் எனவும் இத்தேர்வினை மன அமைதியுடன் தன்னம்பிக்கையுடன் பதற்றமின்றி உற்சாகத்துடன் எதிர்கொள்ளுங்கள் என தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். கேட்கப்படும் கேள்விகளுக்கு தெளிவாக பதில்களை எழுதுங்கள், எவ்வித பதட்டமும் வேண்டாம் என அவர் கூறியுள்ளார். தேர்வில் நீங்கள் அனைவரும் வெற்றி பெறவும் சாதனை புரியவும் என் அன்பும் வாழ்த்தும் என தனது எக்ஸ் பக்கத்தில் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டுள்ளார். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பதிவில், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பொதுத் தேர்வு எழுதவுள்ள 11 மற்றும் 12ஆம் வகுப்பை சேர்ந்த அன்பு தம்பிகள் மற்றும் தங்கைகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுத் தேர்வினை துணிவுடன் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொண்டு தேர்வில் வெற்றி பெற்று வாழ்வில் சிகரம் தொட வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நாகைக்கு சென்றுள்ளார். காலை 11 மணிக்கு ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள ஐடிஐ திடலில் நடைபெறும் விழாவில் பங்கேற்று 38,956 பேருக்கு 200 கோடியே 27,31,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றுகிறார். மேலும் 139 கோடியே 92 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 35 முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைக்கிறார். எழுதாத பேனாவுக்கு 80 கோடி ரூபாயில் சென்னை மெரினாவில் நினைவுச் சின்னம் தேவைதானா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தேனியில் நடைபெற்ற ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தமிழகத்தில் கொலை கொள்ளை நடக்காத நாட்களே இல்லை என்றார். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் சிறுமிகள் அப்பா அப்பா என அழைக்கும் போது எங்கே போனார் ஸ்டாலின் என சாடினார். 15% வாக்குறுதிகளை மட்டுமே திமுக அரசு நிறைவேற்றி உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு பட்டை நாமம் போடப்பட்டுள்ளதாகவும் விமர்சித்தார். டாஸ்மாகில் பாட்டில் ஒன்றுக்கு 10 ரூபாய் வசூலிப்பதன் மூலம் மாதம் ஒன்றுக்கு 3,600 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை திமுக குடும்பத்தினர் உறிஞ்சுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தேனியில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் உதயநிதி ஸ்டாலின் 100 கோடி ரூபாய்க்கு மேல் செலவழித்து கார் பந்தயம் நடத்த வேண்டுமா எனவும் அவர் வினவினார். கடந்த 73 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் கடன் 5,18,000 கோடிதான் என்றும், ஆனால் திமுக பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி என விமர்சித்துள்ளார். 5 லட்சம் கோடி கடன் வாங்கி எந்த திட்டத்தையும் கொண்டுவரவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். ஒரே நேரத்தில் 52% மின் கட்டணம் உயர்த்திய பெருமை ஸ்டாலின் ஆட்சிக்குதான் எனவும் அவர் சாடினார்.
2001 தான் ஓ பன்னீர்செல்வம் எம்எல்ஏ, ஆனால் நான் 1989ஆம் ஆண்டிலேயே எம்எல்ஏ என கூறிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் நான் தான் சீனியர் என ஓபிஎஸ்ஐ விளாசினார். தேனியில் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று பேசினார். பதவி கிடைக்காததால் தர்மயுத்தம் நடத்தியவர் ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்றத்தில் நடந்த பெரும்பான்மை வாக்கெடுப்பில் அதிமுகவிற்கு எதிராக வாக்களித்தார் எனவும் கூறினார். எங்களை விட்டு போக வேண்டாம் என எவ்வளவோ கெஞ்சியும் கேட்கவில்லை என கூறிய எடப்பாடி பழனிசாமி, நீங்களா போயிட்டு எங்கள் மீது பழி சுமத்தி பயனில்லை என ஓபிஎஸ்ஐ தாக்கி பேசினார். இன்று மட்டும் திமுக இல்லாமல் அதிமுக ஆட்சியில் இருந்திருந்தால் நாமெல்லாம் ஹிந்தியில் பேசிக் கொண்டிருந்திருப்போம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தென்மேற்கு மாவட்ட திமுக சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி மயிலாப்பூரில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நிதி என மிரட்டினால் பயப்படுவதற்கு அதிமுக கிடையாது, திமுக என கடுமையாக சாடினார். மேலும் தமிழகத்தை ஆட்சி செய்வது எடப்பாடி பழனிசாமி அல்ல, திமுக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என பேசினார். தமிழகத்தில் ஹிந்தியை திணிக்க மத்திய அரசு குறுக்கு வழியில் முயற்சித்து வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். தொடர்ந்து மேடையில் பேசிய அவர், தமிழகத்தில் ஹிந்தி மொழியை திணிக்க முடியாது எனவும் தமிழகத்தில் எப்பொழுதும் இருமொழி கொள்கைதான் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஹிந்தியை திணிக்க குறுக்கு வழியில் மத்திய அரசு முயற்சி செய்து வருவதாக சாடிய அவர், தமிழ்நாட்டிற்குள் ஹிந்தியை அனுமதித்தால் நம்முடைய தாய்மொழியே அழிந்துவிடும் என்றார். தேர்தலுக்கான திமுகவின் ஆயுதம்தான் மொழிப்போர் என பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஹிந்தி திணிப்பு வேண்டாம் என்று கூறும் முதலமைச்சர் அதே வேளையில் தமிழ் வளர்ச்சிக்கு என்ன செய்தார் என கேள்வி எழுப்பினார். இந்தியாவில் தாய்மொழி படிக்காமல் பட்டம் வாங்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் எனவும் இது மிகப்பெரிய அவமானம் என்றும் தெரிவித்தார். எனது வழக்கை திமுக கையில் எடுத்தால் கூட ஒன்றையும் பிடுங்க முடியாது என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறினார். மேலும் செல்லூர் ராஜு செத்த பாம்புக்கு சமம் எனவும் அவர் குறித்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்றும் சீமான் தெரிவித்தார். விஜயலட்சுமி ஒரு பாலியல் தொழிலாளி, அதற்கான ஆதாரம் தன்னிடம் உள்ளதாக சீமான் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அண்ணா பல்கலைக்கழக விவகாரம், அனுதினமும் சிறுமிகளுக்கு நடக்கும் பாலியல் வன்கொடுமைகள் குறித்து திமுக எம்பி கனிமொழி வாய் திறக்காது ஏன் என கேள்வி எழுப்பினார். தன்னை பாலியல் குற்றவாளி என சொல்ல நீங்கள் யார் என வினவிய சீமான், தன்னை எதிர்கொள்ள முடியாமல் திமுகவினர் நடுங்குவதாக விமர்சித்தார். தன்னுடைய கண்ணீர் சும்மா விடாது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு நடிகை விஜயலட்சுமி கண்ணீருடன் சாபம் விட்டுள்ளார். நடிகை விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளி என சீமான் விமர்சித்தார். இந்த நிலையில் வீடியோ வெளியிட்டுள்ள விஜயலட்சுமி, நான் பாலியல் தொழிலாளியா என கண்ணீர் மல்க கதறியுள்ளார். நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவை என சாபம் விட்டுள்ள விஜயலட்சுமி, இனி நீ நிம்மதியாக இருக்க முடியாது என கூறி ஆபாசமாகவும் வசைபாடியுள்ளார். நடிகை விஜயலட்சுமிக்கு ஆதரவாக போராட்ட களத்தில் இறங்கப் போவதாக தமிழர் முன்னேற்றப் படை தலைவர் வீரலட்சுமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அவர், சீமானால் பாதிக்கப்பட்டுள்ள விஜயலட்சுமிக்கு உறுதுணையாக நிற்பேன் என தெரிவித்துள்ளார். 7 முறை கருக்கலைப்பு செய்த நடிகை விஜயலட்சுமி கர்ப்பப்பையை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், பாதிக்கப்பட்ட நடிகைக்கு நீதி கிடைக்க பெண்களை திரட்டி போராட உள்ளதாக தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரை குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்துக்கு அர்த்தம் என்ன என திமுக எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், விகிச்சார அடிப்படையில் தொகுதி மறுவரை என்ற அறிவிப்பு குறித்து இப்போதே தெளிவு தேவை என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய அரசால் மட்டுமே தெளிவுபடுத்த முடியும் என்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் கருத்தை சுட்டிக்காட்டி பேசியுள்ளார். மேலும் தொகுதி மறுவரையை பற்றிய இதுவரையிலான ஆதாரங்கள் தென்னிந்தியாவின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையில் உள்ளதாகவும் திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழக நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாது என்று எவ்வளவோ விளக்கமளித்த பிறகும் திமுக தேவையின்றி அரசியல் செய்து வருவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு கூட்டியுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்காது என்றார்.
மேலும் பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பது மற்றும் மக்களின் பிரச்சினை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தினால் பாஜக நாளையே பங்கேற்கும் என அண்ணாமலை தெரிவித்தார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய கோரி தமிழக ஆளுநரிடம் மீனவர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். ராமேஸ்வரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த ஆளுநர் ஆர் என் ரவி தங்கச்சி மடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது இலங்கை அரசு சிறைப்பிடித்துள்ள மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ சங்கத்தினர் ஆளுநரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதனை பெற்றுக் கொண்ட ஆளுநர் மத்திய அரசிடம் பேசி விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக மீனவர்களிடம் உறுதியளித்தார். ராமேஸ்வரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக போராடி வரும் மீனவர்கள் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் கடந்த ஒரு வார காலமாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உண்ணாவிரதம், காத்திருப்பு போராட்டம் என பல விதங்களில் போராட்டங்களை முன்னெடுத்து வரும் மீனவர்கள் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக தீக்குளிப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். கச்சத்தீவு விவகாரத்தில் துருப்பிடித்த ஆயுதங்களை ஆளுநர் ஆர் என் ரவி தூக்கிக் கொண்டு வந்திருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், கச்சத்தீவு விவகாரத்தில் ஆளுநர் அரசியல் செய்ய வேண்டாம், அரசியல் செய்ய அண்ணாமலை இருக்கிறார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல், கைது நடவடிக்கைகளை தடுக்க முடியாததால் தங்களது இயலாமையை மறைக்க தமிழக அரசு மீது ஆளுநர் வீண் அவதூறு பரப்பி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் பிரபல ரவுடி நாகேந்திரன் சிகிச்சை பெற்று வரும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு உள்ளிட்ட வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ள நாகேந்திரன் உடல்நலக்குறைவு காரணமாக ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு மாற்ற வேண்டும் என நாகேந்திரனின் மனைவி தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரும் 7ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. நாகேந்திரனுக்கு இங்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை என அவரது மனைவி புகார் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத கருக்கலைப்பு செய்த 2 தனியார் மருத்துவமனைகளுக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். சேலம் வீராணம் கோழிப்பண்ணை அருகே செயல்பட்டு வந்த தனியார் ஸ்கேன் மையத்தில் விதிகளை மீறி கருவில் உள்ள குழந்தையின் பாலியத்தை கண்டறிந்து கூறுவதாக புகார்கள் எழுந்தன. அதன் பேரில் அங்கு சென்ற சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஸ்கேன் மையத்தில் அதிரடி சோதனை மேற்கொண்ட போது கருவில் உள்ள குழந்தை ஆணா பெண்ணா என கண்டறிந்து கூறியதோடு சட்டவிரோதமாக சிலருக்கு கருக்கலைப்பு செய்ததும் உறுதி செய்யப்பட்டது. பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுபவர்களை நடுரோட்டில் வைத்து அடித்து இழுத்து சென்று வீடியோ போட வேண்டும் என்று இயக்குநர் பேரரசு ஆவேசம் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கைது செய்த நபரை அடித்து இழுத்து சென்று வீடியோ போட்டால் அதை பார்த்து 4 பேர் திருந்துவார்கள் என்றார். மேலும் தனியார் பள்ளிகளில் தமிழ் மொழி விருப்ப மொழியாக இருப்பது மிகவும் வேதனையாக உள்ளது என கூறிய அவர், ஹிந்தி வந்தால் தமிழ் அழிந்துவிடும் என்று கூறுவதை ஏற்க முடியாது என்றார். மூன்று நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ள பிரதமர் மோடி அங்குள்ள புகழ்பெற்ற சோம்நாத் கோவிலில் வழிபாடுகளில் ஈடுபட்டார். பிரதமர் மோடி குஜராத்தின் முதலமைச்சராக அவர் இருந்த காலத்தில் சோம்நாத் கோவிலுக்கு புத்துயிர் அளித்து அதன் உலகளாவிய அந்தஸ்தை உயர்த்தி சுற்றுலா வளர்ச்சிக்கு ஊந்தலுக்கான பல முயற்சிகளை மேற்கொண்டார். இந்நிலையில் சோம்நாத் கோவிலுக்கு வருகை தந்த அவருக்கு கோவில் நிர்வாகத்தினர் வரவேற்பு அளித்தனர். பின்னர் கோவிலில் உள்ள சிவலிங்கத்திற்கு பிரதமர் மோடி அபிஷேகங்கள் செய்து தீபாராதனை காட்டி பிரார்த்தனை செய்தார். ஆகாஷ் ஆனந்தை கட்சியின் அனைத்து பதவிகளில் இருந்தும் பகுஜன் சமாஜ் கட்சி நீக்கியுள்ளது. 30 வயதான ஆகாஷ் ஆனந்துக்கு பதிலாக ஆகாஷின் தந்தை ஆனந்த்குமார் மற்றும் கட்சியின் மூத்த தலைவர் ராம்ஜி கௌதம் ஆகிய 2 பேரையும் தேசிய ஒருங்கிணைப்பாளர்களாக மாயாவதி நியமித்துள்ளார். லக்னோவில் மாயாவதி தலைமையில் நடைபெற்ற பகுஜன் சமாஜ் கூட்டத்திற்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. 2023இல் ஆகாஷ் ஆனந்தை தனது அரசியல் வாரிசாக மாயாவதி அறிவித்திருந்த நிலையில் தற்போது அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்ற கும்பமேளா நிகழ்ச்சியின் போது மாயமான 50,000 பேர் குடும்ப உறுப்பினர்களுடன் இணைந்ததாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. கும்பமேளா நிகழ்ச்சியில் நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வருகை தந்த 66 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர்.
இந்த காலகட்டத்தில் தங்கள் குடும்பங்களில் இருந்து பிரிந்த சுமார் 54,357 பேர் தங்கள் உறவுடன் இணைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 15,000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் 2,000 கங்கா சேவா சங்கத்தினர் பிரயாக்ராஜில் வீசப்பட்ட கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை இந்தியை திணிக்கவில்லை என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேசிய கல்விக் கொள்கை 2020 ஹிந்தி மட்டுமே இருக்கும் என்று நாங்கள் ஒருபோதும் கூறவில்லை. தாய்மொழி அடிப்படையில் கல்வி அமையும் என்றே கூறியுள்ளோம். தமிழகத்தை பொறுத்தவரை அது தமிழாகவே இருக்கும் என தெரிவித்தார். சில நபர்களின் அரசியல் நோக்கங்களுக்கு பதிலளிக்க நான் விரும்பவில்லை. தேசிய கல்விக் கொள்கையானது நாட்டில் உள்ள பல்வேறு மொழிகள் மீதும் கவனம் செலுத்துவதாகவும் தமிழகத்தில் அரசியல் காரணங்களுக்காக சிலர் இதனை எதிர்க்கின்றனர் என்று தெரிவித்துள்ளார். இரண்டாயிரத்து 23ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்கள் பாஸ்போர்ட் பெற பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் இணைக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த சட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்டவைகளுக்கு ஒரு நபரின் பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்திற்கு ஆதாரமாக பிறப்பு சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அரசிதழில் 2023 அக்டோபர் 1ஆம் தேதிக்கு முன்பு பிறந்தவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் தேவையில்லை என்றும் அதற்கு பின் பிறந்தவர்களுக்கு பிறப்பு சான்று கட்டாயம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தின் வழியே பாயும் கங்கை நீர் மனிதர்கள் குளிப்பதற்கே தகுதியற்றது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தின் பொருளாதார ஆய்வறிக்கையில் கங்கை நீர் பற்றிய ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. பீகார் மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கங்கை நதியில் 34 இடங்களில் இருந்து நீரை எடுத்து ஆய்வு செய்துள்ளது. ஆய்வில் கங்கை நீரில் மனித, விலங்கு கழிவுகளால் உற்பத்தியாகும் காலிஃபார்ம் என்ற பாக்டீரியா இருப்பது தெரியவந்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அதிமுகவினரால் திறக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலையை ஓபிஎஸ் அணியினர் மீண்டும் திறக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 2 நாட்களுக்கு முன் அதே பகுதியில் சாலை ஓரம் நிறுவப்பட்ட எம்ஜிஆர் சிலையை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்தார். இதனையடுத்து எம்ஜிஆர் சிலைக்கு மீண்டும் திறப்பு விழா என்று ஓபிஎஸ் அணியினர் அழைப்பு விடுத்தனர். அத்துடன் சிலையை திறக்க முயன்றதால் போலீசார் அவர்களை கைது செய்து அப்புறப்படுத்தினர். தாம்பரத்தில் மாநகராட்சி குப்பை லாரி ஓட்டுநர் ஒருவர் மாத ஊதியம் வழங்கவில்லை என முதலமைச்சர் உதவி மையத்தை தொடர்பு கொண்டு புகார் அளித்திருப்பது ஏனையோரின் கவனத்தை ஈர்த்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட தாம்பரம் மாநகராட்சியில் குப்பை லாரி ஓட்டுநராக பணி செய்யும் CV ராஜன் என்பவர் முதலமைச்சர் உதவி மையத்திற்கு தொலைபேசி மூலமாக புகார் ஒன்று அளித்துள்ளார். மாத ஊதியம் முறையாக வழங்கப்படுவதில்லை என புகார் கூறியுள்ள அவர் தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் உள்ளிட்டோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் பெய்து வரும் தொடர் மழையால் களக்காடு தலையணை மற்றும் திருக்குறுங்குடி நம்பிக்கோவிலுக்கு சில பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் நேற்று முதல் பரவலாக பெய்து வரும் கனமழை களக்காடு பச்சையாறு மற்றும் திருக்குறுங்குடி நம்பியாறு ஆகியவற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை பொதுமக்களுக்கு தடை விதித்து வனத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேலும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஆகியவற்றால் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக மழை விட்டுவிட்டு பெய்தது. கிழக்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் நாகர்கோவில், ஆரல்வாய்மொழி, பூதப்பாண்டி உள்ளிட்ட இடங்களில் மழை விட்டுவிட்டு பெய்தது. மழை பெய்து வெயிலின் தாக்கம் குறைந்ததால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் குளச்சல், திங்கள் நகர் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணையில் அருவி போல் கொட்டி வரும் நீரில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியலிட்டு மகிழ்ந்தனர். ஈரோடு, நாமக்கல், சேலம், கோவை மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் வெயில் சுட்டெரித்து வருகின்றன. இந்த நிலையில் கொடிவேரி அணையில் நீர் அருவி போல் கொட்டுவதால் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குடும்பமாக வந்து நீரில் குளித்து மகிழ்ந்தனர்.
காட்பாடியில் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டவர்களை கமாண்டோ படைகள் மீட்பது தொடர்பான ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி கல்வி நிலையம் ஒன்றில் தமிழ்நாடு கமாண்டோ படை மற்றும் தேசிய கமாண்டோ படையை சேர்ந்த 200 வீரர்கள் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட நபர்களை மீட்பது, தீவிரவாதிகளை எவ்வாறு பிடிப்பது போன்ற ஒத்திகையை துப்பாக்கியுடன் செய்து காட்டினர். மேலும் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் எவ்வாறு அவர்களை உயிருடன் மீட்பது என கமாண்டோ படையினர் பதுங்கி சென்று தத்துரூபமாக மீட்பை செய்து காட்டினர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா 12 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. இதற்காக கோவிலில் உள்ள செப்பு கொடிமரத்தில் அதிகாலை 5:30 மணியளவில் கொடியேற்றப்பட்டது. பின்னர் கொடிமரத்திற்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம், அலங்காரமாகி மகா தீபாராதனை நடந்தது. தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெற்றன. விழாவின் சிகர நிகழ்ச்சியான 10ஆம் திருநாள் தேரோட்டம் 12ஆம் தேதி நடக்கிறது. 11ஆம் திருநாளான 13ஆம் தேதி சுவாமியும் அம்பாளும் 11 முறை தெப்பத்தில் சுற்றும் தெப்ப உற்சவம் நடக்கிறது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிதம்பரத்தில் நடைபெற்ற 5 நாள் நாட்டியாஞ்சலி பரதம், மோகினி ஆட்டத்துடன் நிறைவு பெற்றது. சிதம்பரத்தில் 44வது ஆண்டு நாட்டியாஞ்சலி அறக்கட்டளை சார்பில் மகா சிவராத்திரி தினத்தன்று துவங்கிய இந்த விழா தொடர்ந்து 5 தினங்களாக நடைபெற்றது. நேற்று நிறைவு விழாவில் சென்னை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் கேரள, கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த நாட்டிய கலைஞர்கள் நடனமாடி நடராஜருக்கு அர்ப்பணம் செய்தனர். இந்த நாட்டிய நடனத்தை காண நூற்றுக்கணக்கான பார்வையாளர்கள் ரசித்து பார்த்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியை பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். அங்குள்ள உசிலம்பட்டி பகுதியில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி களை கட்டியது. இதில் மதுரை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. இதில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் வீரர்களுக்கும் உடனுக்குடன் பரிசுகள் வழங்கப்பட்டன. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உக்ரைனுடன் இங்கிலாந்தும் பிரான்சும் இணைந்து பணியாற்றும் என்று இங்கிலாந்து பிரதமர் கேர் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து தலைநகர் லண்டனுக்கு சென்ற ஜெலன்ஸ்கி பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு அருகில் உள்ள 200 ஆண்டுகள் பழமையான மாளிகையான லான்காஸ்டர் ஹவுஸில் இங்கிலாந்து பிரதமரை சந்தித்தார். அப்போது இங்கிலாந்து தலைவர் கேர், உங்களுக்கு முழு ஆதரவு உள்ளது, நாங்கள் உக்ரைனுடன் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் துணை நிற்போம் என்று கூறியுள்ளார். போர் நிறுத்தத்தை நீட்டிக்க அழுத்தம் தரும் வகையில் காசாவுக்கான உதவிகளை இஸ்ரேல் நிறுத்தியுள்ளது. இஸ்ரேல் காசா இடையே நடந்து வந்த போர் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் வற்புறுத்தலால் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பினர் போர் நிறுத்தத்தை நீடிக்க விரும்பாமல் பேச்சுவார்த்தையில் ஈடுபட மறுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மீண்டும் போர் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் காசாவுக்கு உணவு, மருந்து உள்ளிட்ட இதர அத்தியாவசிய பொருட்களை நுழைவதை இஸ்ரேல் நேற்றுடன் நிறுத்திவிட்டதாக தெரிகிறது. போர் நிறுத்தத்தை நீட்டிக்க அழுத்தம் தரும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. போர் அபத்தமாக தோன்றுகிறது என்று வாட்டிகன் நகர மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் போப் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார். அமைதி கோரி அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், உக்ரைன், லெபனான், மியான்மர், சூடான், பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேலில் நிலவும் போர் வன்முறைகளை பற்றி கவலை தெரிவித்துள்ளார். மேலும் தமது உடல் நலத்துக்காக பிரார்த்தனை செய்யும் அன்பர்கள் அனைவரும் உலக அமைதிக்காக பிரார்த்தனை செய்யும்படி கேட்டுக் கொண்டுள்ளார். கார் விபத்தில் பிரபல அமெரிக்க பாடகி ஆங்கி ஸ்டோன் உயிரிழந்தார். அமெரிக்காவை சேர்ந்த பிரபல ராப் பாடகி ஆங்கி ஸ்டோன், இவர் நோ மோர் ரெயின், மோர் தென் எ உமன் உள்ளிட்ட பல்வேறு பாடல்களை பாடியுள்ளார். இதற்காக கிராமி விருதுக்கு இவரது பெயர் 3 முறை பரிந்துரை செய்யப்பட்டது. இந்த நிலையில் அலபாமா மாகாணத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அவர் காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். மாண்டோகோமரி என்ற இடம் அருகே சென்றபோது அவரின் கார் மீது சரக்கு வாகனம் ஒன்று மோதியுள்ளது. இதில் படுகாயமடைந்த ஆங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் 44 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி ஹாட்ரிக் வெற்றி பெற்றுள்ளது. துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற 12வது மற்றும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் ஆடின. முதலில் ஆடிய இந்திய அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட்டை இழந்து 249 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 250 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணி வீரர்கள் இந்திய அணி வீரர் வருண் சக்கரவர்த்தியின் சுழல் மேஜிக்கில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தோல்வியடைந்தது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இசையமைப்பாளர் இளையராஜாவை நேரில் சந்தித்து லண்டன் நிகழ்ச்சிக்காக வாழ்த்துக்களை தெரிவித்தார். இசைஞானி இளையராஜா இசையமைத்த வாலியன்ட் என பெயரிடப்பட்ட சிம்பனி இசையை லண்டனில் மார்ச் 8ஆம் தேதி அரங்கேற்றம் செய்கிறார். இதற்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இளையராஜாவை நேரில் சந்தித்து நினைவு பரிசை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.
இதுகுறித்து தனது எக்ஸ் பக்க பதிவில் தமிழ்நாட்டின் பெருமிதமான இசைஞானியின் இச்சாதனை வாழ்த்தியதாகவும், இளையராஜாவின் கணக்கற்ற சாதனைகளில் இந்த சாதனை ஒரு மணிமகுடம் என திகழ வாழ்த்துகிறேன் எனவும் பதிவிட்டுள்ளார். தூத்துக்குடியில் உள்ள மீனவ கிராமத்தின் வலிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட படம்தான் கிங்ஸ்டன் என்று நடிகர் ஜி.வி. பிரகாஷ் தெரிவித்துள்ளார். மார்ச் 7ஆம் தேதி வெளியாக இருக்கும் கிங்ஸ்டன் திரைப்படத்தின் புரமோஷன் குறித்து ஜி.வி. பிரகாஷ் மற்றும் நடிகை திவ்யா பாரதி ஆகியோர் கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மாலில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ஜி.வி. பிரகாஷ், இந்திய சினிமாவில் பார்க்காத விஷயம் இந்த படத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் மும்மொழி கொள்கை குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஜி.வி. பிரகாஷ் இதற்கான பதிலை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடுவதாக தெரிவித்தார். பிளாக்பஸ்டர் திரைப்படமான டிராகன் 100 கோடி ரூபாய் வசூலை வாரி குவித்துள்ளது. இயக்குநர் அஸ்வத் மாரிமுத்து, பிரதீப் ரங்கநாதன் கூட்டணியில் லியோன் ஜேம்ஸ் இசையில் உருவான டிராகன் திரைப்படத்திற்கு ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான திரையரங்குகளில் ஹவுஸ்ஃபுல் ஷோக்களாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த படம் தற்போது 100 கோடியை வசூலை வாரி குவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லவ் டுடே, டிராகன் திரைப்படங்கள் மகத்தான வெற்றியை கண்டதால் பிரதீப் ரங்கநாதன் வளர்ந்து வரும் கதாநாயகர்களில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளதாக ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார் நடித்துள்ள விடாமுயற்சி படம் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாகியுள்ளது. கடந்த மாதம் 6ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்ற இப்படத்தில் அஜித் முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி அனைவரது பாராட்டுகளையும் பெற்றிருந்தார். முதல் நாளில் மட்டும் 34 கோடி ரூபாய் வசூல் செய்த விடாமுயற்சி உலகளவில் மொத்தமாக 250 கோடிக்கு மேல் வசூலித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குடும்பங்களின் ஆதரவை தேடி இப்படம் தற்போது OTTயில் வெளியாகியுள்ளது. இயக்குநர் A.L. விஜய் புதிதாக தொடங்கியுள்ள போஸ்ட் புரொடக்ஷன் ஸ்டுடியோவின் திறப்பு விழா சென்னை வடபழனியில் நடைபெற்றது. இதில் ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம், இயக்குநர்கள் பாலா, சுரேஷ் கிருஷ்ணா, சுசீந்திரன், பேரரசு, R.K. செல்வமணி கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதேபோல் நடிகர்கள் MS பாஸ்கர், சிவகுமார், கௌதம் கார்த்திக், தம்பி ராமையா, நடிகை மஞ்சுமா மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.